வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், நீ நடந்தது என்னன்னு தெரியாம எல்லாத்துக்கும் கோவப்படாதடி. போதும், நிறுத்து. இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். யாரை எங்க வைக்கணும்னு தெரியாம எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சரிசமமா வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் அவமானப்பட்டு நிக்கிறேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவ மேல ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த ஃப்ராடுக்கார பயலுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம சொத்தை எல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தான் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த ஃப்ராடு பையன் இவள சிஸ்டர்ங்கிறதும் இவ அவன பிரதர்ங்கிறதும் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு வரவு இருக்குங்கிறது இப்ப ஊர்ஜிதமாயிடுச்சுல. ஐயோ, இவன் என்ன இப்படி ரூட்ட பிடிக்கிறா? போற போக்க பார்த்தா கண்டுபிடிச்சிடுவா போல இருக்கே. ஏய், சும்மா உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. நர்மதா நல்ல எண்ணத்துலதான் இதெல்லாமே செஞ்சிட்டு இருக்கா. நான் உனக்கு பொண்ணுமா? நான் இங்க கதறிட்டு இருக்கேன். நீ என்ன யார அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் ஏமா இப்படி கண்மூடித்தனமா அவளுக்கு ஜால்ரா அடிக்கிற அளவுக்கு அவ உனக்கு என்னமா வசியம் பண்ணா? உன் பேத்தி வாழ்க்கைய அவன் நாசம் பண்ணிருக்கா. அது உனக்கு புரியுதா இல்லையா? இவ்வளைய இன்னைக்கு அந்த காஞ்சனா கோயில்ல வச்சு நீ பெத்த பொண்ணுக்கு உனக்கு தெரியாம வேற ஒருத்தி தாலி பிரிச்சு போடுறா. நீ அவளுக்கு அம்மா தானு கேட்டா பாத்தியா? அப்பவே எனக்கு உசுறு போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் அவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சேன்னா அது எனக்கு தான் அவமானம். இனியும் நாம இந்த ஊருக்குள்ள மான மரியாதையோட வாழணும்னா அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. ரங்கி எங்க ஊருக்கு போறா? வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச பிச்சு எரிஞ்சிருவேன். உன் துணிமணி எல்லாம் பொறுக்கிட்டு அப்படியே ஓடி போயிடு. சும்மா வாயால பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத, வேற மாதிரி ஆயிடும். என்னடி பாத்துட்டு நிக்கிற? போடி முதல்ல இங்கிருந்து.